ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். சில ஜோசியர்கள் ஜாதக பலன்களை தப்பு தப்பா சொல்லி பல பேரோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. ஒருத்தருடைய ஜாதகத்துல கன்னியா லக்னம் அப்படின்னாக்கா 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, குரு பாதகாதிபதி. அவர் போய் 9ஆம் இடத்துல கெட்டு போய் இருக்கிறாரு. அப்போ பாதகாதிபதி கெட்டு போய் இருக்கிறதானே நல்லது. இதை விட்டுட்டு 7ஆம் அதிபதி போய் கெட்டு போய் இருக்கிறாரு, அதனால உங்க பையனுக்கு 2 தாரம், 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணாதான் 1 தாரம்னு சொல்லி இப்போ அந்த பையனுக்கு 40 வயசு ஆகுது. 35 வயசுக்கு மேல மட்டும் எப்படி 2 தாரம் 1 தாரம் ஆகுதுன்னு புரியல. தன்னோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்காம ஏதோ ஒருத்தர் மட்டும் சொல்றத வேத வாக்கா நம்பி இன்னைக்கு அவருக்கு இந்த நிலைமை. இதே மாதிரி பல பேரும் சொல்றாங்க 40 வயசுக்கு மேல உள்ள வரன்கள் நிறைய வருது. ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட ஜாதகத்தை பார்த்து அதுல 100% உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம 3 தோஷம் இருக்குது, 4 தோஷம் இருக்குது, 1/4 தோஷம் இருக்குது, அரை தோஷம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகங்களை பொருத்தத்தை தினப்பொருத்தம் அப்படிங்கிற ஒரு 11 பொருத்தம், அந்த பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு பொருத்தம் பத்தலன்னு நிறைய பேர் திருப்பி விடுறாங்க. ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருந்தாலே, ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாயும் பையனோட ஜாதகத்துல சுக்கிரனும் நல்லா இருந்து முக்கியமான பொருத்தங்கள் இருந்தாலே தாராளமா திருமணத்தை செய்யலாம். அதே மாதிரி 100க்கு 80 பேர் ஜாதகத்துல சனி தோஷத்தினாலதான் திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்குது. இது உண்மை. லக்னத்துல சனியோ அல்லது 2ஆம் இடத்துல சனியோ இருந்தா திருமணம் லேட் ஆகுது. ஆனா அதுக்கு பரிகாரம் என்ன? நலமகாராஜா நாட்டை இழந்து, மனைவியை இழந்து, மக்களை இழந்து, தன்னோட உருவத்தையே இழந்து தவிச்சு நின்ன பொழுது கடைசியா அவர் திருநள்ளாருக்கு நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு சனீஸ்வர பகவானை வணங்கினதுக்கு அப்புறம் பழைய நிலைமைக்கு மாறினாரு. இதுதான் உண்மை. சனி தோஷத்தினால 80% பேருக்கு திருமணம் காலதாமதம் ஆகுது. அதனால இப்படி உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, சனிக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்துல திருநள்ளாறு போய் நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு அந்த பழைய துணிகளை விட்டுட்டு புதுசா துணிகளை உடுத்தி ஆத்மார்த்தமா சன்னதிய வலம் தர்பாரண்யேஸ்வரரை மனமுருகி வழிபட்டு பிறகு சனீஸ்வர பகவானை மனமுருகி வேண்டணும். பிறகு எல் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணணும். மனமுருகி திருநள்ளாறுல பிரார்த்தனை பண்ணா சனி தோஷம் நிச்சயமா விலகும். உங்களோட பிரார்த்தனை 100க்கு 100 பலனையும் அளிக்கும். திருமணமும் உடனே கைகூடி வரும். வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். இந்த பரிகாரத்தை சனி தோஷம் உள்ளவங்க தாமதிக்காம செஞ்சு வாழ்க்கையில நலமும் வளமும் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.